இன்றைய ஜும்மாவிலே நல்ல நண்பர்கள் என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கின்றோம். பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள், அந்த மனிதனுக்கு நல்ல நட்புகள் கிடைத்தது என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்பது நிம்மதியாக சந்தோஷமான வாழ்க்கையாக ஒரு மனிதனுக்கு அமையும். ஏனால் நண்பர்களுடைய உறவு என்பது மிக மிக முக்கியமான ஒரு உறவு. ஒரு மனிதனுக்கு இரத்த பந்த உறவுகள் என்று இருக்கும், சொந்த பந்தங்களுடைய உறவுகள் என்று இருக்கும், தூரத்து சொந்தங்கள் என்ற உறவுகள் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நட்பு நண்பர்கள் என்ற உறவு இது எல்லாத்தையும் விட கூடுதலாக அதிகமாக ஒரு மனிதன் நேரம் செலவு செய்து அவர்களிடம் உட்கார்ந்து நல்ல விஷயங்கள் பேசி சந்தோஷமாகி மகிழ்ச்சியாகி தங்களுடைய மன நிறைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது நண்பர்கள் மத்தியில் தான் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நண்பர் என்பவர் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நல்ல நண்பராக கிடைக்கும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை நல்ல முறையில் சந்தோஷமாக அவன் சார்ந்த எல்லா துறைகளிலையும் ஜொலிக்க முடியும். இதுவே ஒரு மனிதனுக்கு கெட்ட நண்பர்களாக, கெட்ட பழக்கங்கள் கொண்ட நண்பர்களாக, இந்த உலகத்தை குறித்து எந்த சிந்தனையும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு நண்பர் கிடைக்கும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை அவனை போன்றே இந்த உலகத்திலையும் கேள்விக்குறி உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படும். அதனால்தான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூடாய் நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய நட்பு கெட்ட நண்பர்களாக இருந்தா என்று சொன்னால் நமக்கும் அதே கேடுதான் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இஸ்லாம் என்பது இந்த நண்பர்களை குறித்து அதிகமாக நமக்கு சொல்லி இருக்கிறது. இந்த உலக ரீதியானதை தாண்டி இஸ்லாம் சொல்லக்கூடிய நட்பு என்பது நாளை மறுமையிலேயும் அவனுக்கு பயனளிக்கும். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நல்ல நண்பர், தக்குவா கொண்ட, இறையச்சம் கொண்ட, பிறருக்கு உதவக்கூடிய, பிறரை மதிக்கக்கூடிய, பிறருக்கு நல்ல உபகாரங்கள் செய்யக்கூடிய இது போன்ற நண்பர்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அவனுக்கு இந்த உலகத்திலேயும் நன்மை பயக்கும், நாளை மறுமையிலேயும் அவனுக்கு அதனால் நல்ல விளைவுகள் ஏற்படும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான். மறுமையை குறித்து நிறைய விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்படிப்பட்ட மறுமையில் கூட ஒரு மனிதன் நல்ல நண்பனாக நீங்கள் தேர்வு செய்ததனால் உங்களுக்கு மறுமையில் சில நல்ல உபகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் மஹ்சர் பெருவெளியில் எல்லா மனிதர்களும் நிர்வாணமாக நிற்க வைக்கப்படுவார்கள். அப்படி நிற்க வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் சூரியன் தலைக்கு அருகாமையில் கொண்டு வரப்படும். ஒவ்வொருத்தரும் அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாமல் அப்படியே வேர்வையிலே மூழ்கி கொண்டு இருப்பார்களாம். சில மனிதர்கள் தங்களுடைய கரண்டை கால் அளவிற்கு வேர்வையிலே மூழ்கி வருவார்கள். சில மனிதர்கள் தங்களுடைய முட்டுங்கால் அளவிற்கு வேர்வையிலே மூழ்கி வருவார்கள். சில மனிதர்கள் தங்களுடைய இடுப்பின் அளவிற்கு வேர்வையிலே மூழ்கி வருவார்கள். சில மனிதர்கள் தங்களுடைய கழுத்தின் அளவிற்கு வேர்வையிலே அப்படியே நீச்சல் அடித்துக் கொண்டு நகர்ந்து கொண்டிருப்பார். சில மனிதர்கள் ஹாதிஹி அப்படியும் இப்படியுமாக சில மனிதர்கள் அந்த வேர்வையில் இருப்பார்கள். அப்ப எந்த நிழலும் இல்லாமல் அவரவர் செய்த பாவத்திற்கேற்ப அந்த வேர்வையில் அப்படி நடந்து கொண்டு இருப்பார்களாம். ஒரே ஒரு நிழலை தவிர. என்ன நிழல்? அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழல். அந்த நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதரும் அந்த உஷ்ணத்தின் காரணமாக வேர்வையிலே அப்படியே மூழ்கி கொண்டு நீச்சல் அடித்துக் கொண்டு தவித்துக் கொண்டு இருப்பார்களாம். அப்படிப்பட்ட நேரத்துல அல்லாஹ் சொல்கின்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலில் கிடைக்கக்கூடிய 7 சாரார்களில் ஒரு சாரார் யாருன்னா
அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்த நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். நீங்க நல்ல நண்பர்களை இந்த உலகத்தில் தேர்வு செய்து அவர்களோடு தொடர்பு கொண்டு இபாதத்து செய்து தக்வா கொண்டு நல்ல பழக்கங்கள் கொண்டு இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து அவருக்காக வேண்டி நேசித்து நடந்தீர்கள் என்று சொன்னால் நாளை மறுமையில எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்க. இதே நாளைக்கு இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் கெட்ட நண்பர்களை, கெட்ட பழக்கங்கள் கொண்ட, கெட்ட பேச்சுக்கள் கொண்ட, கெட்ட தவறுகள் செய்யக்கூடிய மனிதர்களிடத்தில் நட்பு உறவாடினீர்கள் என்று சொன்னால் அது நாளை மறுமையில் நரகத்தில் செல்லக்கூடிய அளவிற்கு உண்டான தண்டனை நமக்கு வழங்கப்படுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான். ஷக்கர் அப்படிங்கிற நரகத்தை பற்றி சொல்கின்றான். பெரும்பாலும் இந்த ஷக்கர் அப்படிங்கிற நரகத்தை பற்றி பேசினால் எல்லாரும் என்ன நினைப்போம்? ஷக்கருங்கிற நரகம் அல்லாஹ் தொழாதவருக்கு உண்டான தண்டனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதில் வரக்கூடிய செய்தி என்ன? சொர்க்கவாசிகள் அப்படியே நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களாம், நீங்கள் என்ன காரணத்திற்காக இந்த ஷக்கருங்கிற நரகத்துக்குள்ள வந்தீங்க? அவங்க சொல்லுவாங்களாமா, அந்த சக்கரில் இருக்கக்கூடிய நரகவாசிகள் சொல்லுவார்களாமா, நாங்கள் தொழாதவர்களாக இருந்து விட்டோம், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்காதவர்களாக இருந்து விட்டோம். மூன்றாவது அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் வீணானவர்களோடு சேர்ந்து எங்களுடைய நேரத்தை வீணாக கழித்து விட்டோம். அப்ப நம்ம யோசிக்கணும், நம்மளுடைய நட்பு என்பது, நம்மளுடைய நண்பர்கள் என்பது, அவர்களுடன் நேரம் செலவு செய்வது என்பது கெட்ட நண்பர்களோடு கெட்ட பழக்கங்கள் கொண்டு கெட்ட செயல்களை கொண்டு ஒரு மனிதன் கெட்ட நட்பை தேர்வு செய்தால் நாளை மறுமையில் ஷக்கருங்கிற நரகத்திற்குள் தள்ளிவிடக்கூடிய ஒரு பாவ செயலிற்கு, ஒரு இழிவிற்கு இந்த நட்பு என்பது, கெட்ட நட்பு என்பது எவ்வளவு ஆபத்தாக இருக்கிறது என்பதை பாருங்கள். அதுவும் நீங்கள் கூட தக்குவா கொண்ட மூமீன்களுடைய நட்பு நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் நாளை மறுமையில் சிபாரிசு கிடைக்குமா? அல்லாஹ் நாளை மறுமை நாளில் கடுமையான ஒரு நாள், கடுமையா கோபத்தில் இருப்பான். அந்த நாளை போன்று எந்த நாளும் அல்லாஹ் கோபப்படவே மாட்டானாம். அவ்வளவு கோபத்தோடு அல்லாஹ் இருப்பான். அதற்கு பிறகு அல்லாஹ் அந்த கோபம் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பானான். அல்லாஹ் கேட்பான், நீங்கள் சொர்க்கத்திற்கு இருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும்? அவங்க சொல்லுவாங்களாமா, என்னுடைய நண்பர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள், நாங்கள் எப்படி இங்க நிம்மதியாக இருப்பது? சொர்க்கவாசிகள்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு தர இருக்கிற என்ன வேணும்னு சொல்லுங்க போது அந்த சொர்க்கவாசிகள் மூமீன்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் இங்க எங்களுடைய நண்பர்கள் நரகத்தில் இருக்காங்க, நாங்க எப்படி நிம்மதியாக இருப்பது யா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்லுவானாமா, நீங்க போங்க, உங்க நரகவாசிகள் நரகத்தில் இருக்காங்க, உங்களுடைய நண்பர்கள் சொன்னீங்களே அவங்கள அழைச்சிட்டு வாங்க. நண்பர்களுடைய, நல்ல நண்பர்களுடைய பரிந்துரையின் காரணமாக கூட நரகத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை அல்லாஹ் தூய்மைப்படுத்தி சொர்க்கத்திற்குள் நுழைய செய்யக்கூடிய அளவிற்கு வாய்ப்பை தருகிறான் என்று சொன்னால், மூமீன்களுடைய தக்குவா கொண்ட, இறையச்சம் கொண்ட, இபாதத்து செய்யக்கூடிய, வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய, நல்ல பழக்கங்கள் செய்யக்கூடிய நண்பர்களுடைய முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியத்துவமானது. அதுவும் குறிப்பாக மூமீன்களுடைய நட்பு என்பதை நாம் ஒருவதும் இழந்துவிடவே கூடாது. அவங்களுடைய பழக்கங்கள், அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய ஆட்டிடியூட்டுகள் எது எப்படியாக இருந்தாலும் கூட அந்த நட்பை முறிக்கக்கூடிய ஒரு செயல்கள் அமையும் என்று சொன்னால் அதை நாம் சேவை செய்து, அதை நாம் பாதுகாத்து நல்ல நண்பர்களோடு அந்த உறவை தொடரக்கூடிய ஒரு வேலையை நாம் செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நண்பர்களை குறித்து அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் எடுத்துட்டோம்னு சொன்னா நண்பர்களுக்காக வேண்டி அவர் கொடுத்த இடம் தனி. எத்தனை ஹதீஸ்களை எடுத்து போட முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்பை எப்படி தேர்வு செஞ்சாங்க? தனக்கு ஈக்குவலான வயசா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில்
இருக்கிறாங்க. மக்காவில் இருக்கும்போது 40 வயது அல்லாஹ்வுடைய தூதராக உருவெடுக்கிறாங்க. பிறகு அவர் அங்கிருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட 12-13 வருடம் கழிந்து வர்றாங்க. கிட்டத்தட்ட 50-53 வருடம் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது ஆகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்பை எப்படி தேர்வு செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு சரியான வேலைக்காரர், ஒரு சரியான ஆளுமை மிக்கவர், ஒரு சரியான அறிவை கொண்டவர் எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ வயதை பார்க்காமல் நட்பை தேர்வு செஞ்சாங்க. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவரை எடுத்துக்கோங்க. இந்த ஹதீஸை நான் என்னைக்கு பேசும்பொழுது ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன். ஏன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது எங்க, இவர் ஒரு சின்ன பிள்ளை, 17 வயசு 18 வயசு தான், ரொம்ப ஷார்ட்டா இருப்பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்தும் இப்படி ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து அவரை யமன் நாட்டுக்கு ஆளுநராக நியமிப்பதற்கு நீங்க போய் அங்க ஆளுநராக பொறுப்பேறுங்க, நீங்க அங்க போய் தாவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை இங்கிருந்து அந்த பகுதியினுடைய எல்லை வரைக்கும் கூட்டிட்டு போறாரு. எப்படி கூட்டிட்டு போறாரு? இவரு ஒட்டகத்துல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே. அவர் சொல்றாரு, யார சொல்ல நீங்க ஏறுங்க, நீங்க உட்காருங்க. அவர் திரும்பி சொல்றாரு, யார சொல்ல நீங்க உட்காருங்கன்னு சொல்லி அந்த குதிரையினுடைய கடிவாரத்தை அப்படி பிடிச்சுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கூட்டிட்டு போறாங்க. பகுதியினுடைய எல்லை வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க. ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறாங்க. முஆதே, நீ அங்க போனா எப்படி இருப்பீங்க, எப்படி எல்லாம் தீர்ப்பளிப்பீங்க, எப்படி நடந்துக்குவீங்க, அங்க இந்த பிரச்சனைகள் வந்தா அதை எப்படி கையாள்வீங்க, எல்லா கேள்விகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து செல்லும் பொழுது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்டுக்கொண்டே செல்கின்றார். அவர் அவ்வளவு தீட்சண்யமான அறிவோடு பதில் சொல்கிறார். ஒவ்வொன்றுக்கும் அவர் பதில் சொல்லக்கூடிய ஆன்சர் அவ்வளவு தெளிவா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய அறிவையும் ஆளுமையும் பார்த்து 17-18 வயசு இருந்தாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்தும் சொல்லாத ஒரு வார்த்தையை முஆத் பின் ஜபல் அவரிடத்திலே சொல்கின்றார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, வல்லாஹி முஆதே, நான் சொல்கின்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்தான கையால் விரலை நீட்டி, முஆதே, அல்லாஹ்காண்டி உங்களை நேசிக்கிறேன்ட்டார். யாரை பார்த்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக இந்த வார்த்தையை சொன்ன ஹதீஸ் எதுவுமே கிடையாது. தனித்தனியா சொல்லியிருக்காரு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா, அல்லாஹ்காண்டி உங்களை நேசிக்கிறேன், அவர் அப்படியே நிக்கிறார். திரும்பி சொல்றாரு, முஆதே, அல்லாஹ்காண்டி உங்களை நேசிக்கிறேன், அவர் அப்படியே நிக்கிறார். மூன்றாவது முறை சொல்கிறார், முஆதே, அல்லாஹ்காண்டி உங்களை நேசிக்கிறேன். அவரு சொல்றாரு, யாரு சொல்லலாம், நானும் அல்லாஹ்காண்டி உங்களை நேசிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபரை, இப்படி தனிப்பட்ட ஒரு நபரை, சின்ன வயதாக இருந்தாலும் கூட அல்லாஹ்விற்காக வேண்டி நேசிக்கிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஆளுமையும் அவருடைய அறிவும் அவருடைய செயல்பாடையும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்பை எப்படி தேர்வு செய்தார்கள் என்பதை பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு வயது எங்கே, இவருடைய வயது எங்கே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்தும் இந்த வார்த்தை சொன்னதில்லை, தனித்தனியா சொல்லியிருக்காங்க. சஹாபாக்கள் கேட்கும் பொழுது, அருமை மனைவி ஆயிஷா நாயகி எனக்கு பிடிக்கும், நல்ல நண்பர், உற்ற நண்பர் அபூபக்கர் சித்திக் எனக்கு பிடிக்கும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவரை எனக்கு பிடிக்கும், ஹசன் ஹுசைன் தன்னுடைய பேர பிள்ளைங்க அவங்கள பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா சொல்லியிருக்காரு. நேரடியா இப்படி கையை நீட்டி யாரையுமே சொன்னது கிடையாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த பகுதியினுடைய எல்லைக்கு கொண்டு போய் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவரை விடும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, முஆதே, நீங்கள் யமன் நாட்டிற்கு போய் விட்டு திரும்பி வரும் பொழுது என்னை பார்க்க முடியாது. முதல்ல அவர்கிட்ட தான் சொன்னார், நாம் மறுமையில் சந்திப்போம், என்னை நீங்கள் பார்க்க முடியாது என்று சொன்னார். வல்லாஹி முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார், நான் திரும்பி மதீனாவிற்குள் வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவை தான் நான் பார்த்தேன், அவர் அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். எப்படி ஒரு நேசம் என்பதை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்பை எப்படி தேர்வு செய்கிறார்கள் என்பதை பாருங்கள். இதே போன்று இன்னொரு சம்பவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இன்னொரு நபரை இதே போன்று நண்பராக தேர்வு செய்தார். அவர் யார் என்று சொன்னால் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிரச்சாரம் செய்யும் பொழுது கடுமையான அடி உதை, பல சஹாபாக்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, சஹாபிய பெண்மணிகள் கொலை செய்யப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை வருது, முஹம்மது நீங்க இங்கிருந்து மதீனாவுக்கு போயிருங்க. அவர் இங்கிருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போறார். மதீனாவிற்குள் அவர் நுழையும் பொழுது ஒவ்வொரு மக்களும் அப்படி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை பிடித்து வரவேற்றார்கள். அதில் முக்கியமானவர் யார் என்று சொன்னால் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் யாரு? ரசூலுல்லாஹ் போறதுக்கு முன்னாடி மதீனாவில் இவர் யார் என்று சொன்னால் அவுஸ் குலத்தினுடைய தலைவர். அங்க 2 டீம் இருந்துச்சு. இளைஞர்கள் அத்தனை பேரும் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவரைத்தான் தலைவராக ஆல்ரெடி ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்ப அத்தனை நபர்களும் தலைவராக ஏற்ற இந்த சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், கையை பிடித்து சந்தோஷமாக வரவேற்று விட்டு சொல்கிறார், இதோ இனிமேல் தலைவராக நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இதோ அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையே பின்பற்றுங்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்று 6 வருஷத்துல அவர் மௌத்தாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவருக்கு வயது என்னன்னு சொன்னா 30 வயசு. கிட்டத்தட்ட 5 வருடம் 6 வருடம் 35 36 வயதிற்குள் அவர் மரணம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால் அஹ்ஸாபினுடைய போர் ஏற்படுகிறது. அந்த போரில் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவருடைய கையில ஒரு ஈட்டி போய் பாஞ்சிருச்சு. அன்னைக்கெல்லாம் வழக்கம், அரபிகளுடைய வழக்கம் என்னன்னு சொன்னா, யாராவது ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னா இந்த சாம்பலை எடுத்து அப்படியே அப்பி விடுவாங்க. சாம்பலை எடுத்து அப்படி பூசி விடுவாங்க, இல்லைன்னா அப்பி விடுவாங்க. இது என்ன ஆகும்னு சொன்னா அந்த காயம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகி அப்படியே ரத்தம் அப்படி ஸ்டாப் ஆயிருச்சுன்னா அவர் பொழைச்சுக்குவார். இல்ல அந்த 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 சாம்பலை தாண்டி ஒரு கட்டத்தில் அப்படி வீங்கி அப்படி வெடிச்சிருச்சுன்னு சொன்னா ரத்தம் ஃபுல்லா வெளியே அவர் அடுத்த கட்ட மரணம் தாங்கிறது அரபிகளுக்கு நல்லா தெரியும். இந்த அஹ்ஸாபினுடைய போர்ல சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஈட்டி பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவரை கூட்டிட்டு போங்க. அவரை கூட்டிட்டு போய் அங்க ஒரு கூடாரத்தை, பள்ளிக்கு பக்கத்துல ஒரு கூடாரத்துல அவரை தங்க வையுங்க. அவரும் தங்குறாரு. அதே போன்று சாம்பல் பூசப்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரத்தம் அப்படியே வர தொடங்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் போய் அந்த கூடாரத்துக்குள்ள பார்க்கிறாரு. சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவருடைய வேதனையை பார்த்து அழத் தொடங்குறாரு. அடுத்து உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவங்க போறாங்க. சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவருடைய ரத்தம் வரக்கூடிய வேதனையை பார்த்து அழத் தொடங்குறாங்க. வயசு என்னன்னு பாருங்க, இவங்களுடைய வயசு என்னன்னு பாருங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வயது என்ன, இவருடைய வயது என்ன? அழத் தொடங்குறார், நேசிக்கிறார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அழத் தொடங்குறார், நேசிக்கிறார். ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மெசேஜ் பாஸ் செய்யப்படுகிறது. செய்தி அங்க போயிருச்சு, காயம் வெடிச்சிருச்சு, நல்ல வீங்கி காயம் வெடிச்சிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தி தெரிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் விரைந்து அந்த கூடாரத்தை நோக்கி போறாங்க. சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், இந்த குறைஷி கூட்டங்கள் கிட்டத்தட்ட 10,000 பேர் அந்த போர்ல நின்னுட்டாங்க. இந்த குறைஷி கூட்டங்கள், அல்லாஹ்வின் தூதர் அவரை எதிர்த்த இந்த குறைஷி கூட்டங்கள் இந்த யுத்தத்தோடு அழிவார்கள் என்று சொன்னால் என்னை வாழச் செய்ய அல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், இந்த குறைஷி கூட்டங்கள் இதோடு அழிந்து இந்த யுத்தம் முடியும் என்று சொன்னால் என்னை இந்த இடத்தில் வாழச் செய்ய அல்லாஹ். இதே நபர்கள் இங்கு இருந்து மீண்டும் அவர்கள் போரிடுவார்கள் என்று சொன்னால் என்னை வாழச் செய்ய அல்லாஹ். இந்த போர் முடியும் என்று சொன்னால் என்னுடைய உயிரை எடுத்து விடு என்று துஆ செய்றாங்க.
அல்லாஹ் அந்த துவாவை, அந்த பிரார்த்தனையை கபூல் செய்கின்றான். அப்படியே ரத்தம் கையில் இருந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூடாரத்துக்குள்ள அப்படியே உள்ள வர்றாங்க. உள்ள வந்தா அதை பார்த்துட்டு இவருக்கு தாங்க முடியல. சாது பின் முஆத் ரலியல்லாஹு அவருடைய கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி அப்படியே வருது. அவர் சொல்கின்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொல்கின்றார், நான் விடைபெற போகின்றேன் என்பதை அந்த கண்ணீரில் அப்படியே தெரிவித்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணை அப்படியே தன்னுடைய 2 கண்களால் லாஸ்ட் மூமெண்ட், அவருடைய கடைசி சிச்சுவேஷன்ல அந்த சூழ்நிலை ஏற்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூடாரத்திற்குள் நுழைகின்றார்கள். கண்ணீர் இவருக்கு அப்படியே தாரை தாரையாக சாது பின் முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு வேதனையால் போய்கொண்டே இருக்கிறது. அவர் தன்னுடைய 2 கண்களால் பார்க்கின்றார். இந்த வானத்தை அல்ல, பூமியை அல்ல, கடலை அல்ல, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை 2 கண்களால் அந்த வாசலில் பார்த்துவிட்டு சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் தான் என்று சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பார்க்கிறார். கண்களில் அந்த கண்ணீரை நான் விடைபெறுகிறேன் என்று சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் வருகிறார். சாது பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் சாய்கின்றார். சாய்ந்ததை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூச்சு விடுவதை அப்படியே கண்காணிக்கிறார். அவருடைய ரூஹ், அவருடைய உயிர் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோளிலேயே அவருடைய உயிர் போகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு சொன்னார், சாது பின் முஆத் ரலியல்லாஹு அவர்களை உயிர் போய்விட்டது என்பதை தெரிந்து கொண்டு அப்படியே இறுக கட்டி பிடிக்கிறார். பிடிச்சிட்டு சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை பாருங்க. இதுதான் ஒரு நட்பிற்கும் நேசத்திற்கும் உண்டான இலக்கணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உயிரை, அந்த ரூஹை, அந்த ஜனாசாவை அப்படியே இறுக பிடிச்சிட்டு சொல்றாரு, ஜஸாகல்லாஹு கைரா, ஜஸாகல்லாஹு கைரா, ஜஸாகல்லாஹு கைரா. நான் மதீனாவிலே இருக்கக்கூடிய வரக்கூடிய நேரத்திலே ஒரு கூட்டத்தினுடைய தலைவர், இந்த இளைஞர் நான் இங்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாரே, நான் இங்கு பணி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாரே, இந்த தாவாக்கள், இந்த கிளைகள் அப்படியே இஸ்லாம் பல்கி பெருக வேண்டும் என்று ஆசைப்பட்டாரு. இவரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜஸாகல்லாஹு கைரா, அல்லாஹ் உங்களுக்கு இதற்குண்டான கூலியை முழுமையாக வழங்கட்டும். ஒரு இளைஞருடைய தலைவரே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரே இவரை பார்த்து சொல்கிறார். இவருடைய உள்ளத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும், அவருடைய உள்ளத்தில் சாது பின் முஆத் ரலியல்லாஹு அவரும் அப்படியே ஒன்றி பிணங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நட்பு என்று பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வயது 53, 55, 56 ஆக போகுது. இவருக்கு வயசு 36, 35 ஆக போகுது. தோராயமாக நாம் கணக்கிட்டால் 20 வயது கூடுதலாக குறைவாக இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்த்தார்கள்? தனக்கு நெருக்கமானவர்களா? இவனுக்கெல்லாம் என்ன தெரியும், இவங்களுக்கெல்லாம் என்ன புரியும், இவங்கள்ட்ட எல்லாம் போய் என்ன பேசுறது அப்படின்னு நினைக்கிறார்களா? அவர்களுக்குண்டான ஆளுமையும் அவர்களுக்குண்டான அறிவையும் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்களை தேர்வு செய்தார்களா? நமக்கு இதெல்லாம் படிப்பனை இல்லையா? அப்ப நட்பை தேர்வு செய்யக்கூடியவர்கள் இப்படி இது போன்று நல்ல நண்பர்களை நாம் தேர்வு செய்து நாளை மறுமையிலையும் இம்மையிலையும் பயனடையக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் நல்ல நட்பை தேர்வு செய்தான் என்று சொன்னால் அந்த மனிதருக்கு இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் எந்த அளவிற்கு பயனளிக்கும் என்பதையும்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்பை எப்படியெல்லாம் தேர்வு செய்தார்கள், அவர்களோடு எந்த அளவிற்கு உறவாடி அவரை கண்ணியப்படுத்தினார்கள் என்பதையும் நாம் முதல் செய்தியிலே பார்த்தோம். இந்த நட்பை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்கின்றான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஆமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ்ஸப்ர். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கின்றான், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் உண்மையில் நஷ்டத்தில் இருக்கின்றான். ஆனால் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டும், அல்லாஹ் இந்த இடத்தில் நண்பர்களை குறித்து ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டும் நற்செயல்கள் புரிந்து கொண்டும் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை எடுத்துரைத்தும் கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களை தவிர. அப்ப இதுல அல்லாஹ் சொல்லக்கூடியது இறை நம்பிக்கை கொண்டும் நற்செயல்கள் புரிந்து கொண்டும். ஒருவருக்கொருவர் சத்தியம் என்று சொன்னால் நண்பராக இருக்கிறார், என்னுடைய நண்பர் இன்னொரு பக்கம் இருக்கிறாரு, அவர் தவறான விஷயத்தை செய்யறாரு, மார்க்கத்துக்கு புறம்பான விஷயங்கள் செய்யறாருன்னா நான் சொல்லணும், நான் தொழுகிறேன், நீ என் ஃப்ரெண்டு தான், நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் கையை பிடிச்சி நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துக்குள்ள நுழையணும், இந்த உலகத்துல மட்டும் நம்மளுடைய நட்பு இருக்கக்கூடாது, நாளை மறுமையிலும் நம்மளுடைய நட்பு தொடரணும், நீ தொழுகைக்கு வா, இழுத்துட்டு வரணும். நம்ம நல்ல விஷயங்கள் பணிகள் செய்ய போறோம், என் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போறேன், அவனுக்கும் அந்த நன்மை கிடைக்கணும்னு சொல்லி நம்ம இழுத்துட்டு வரணும். என்னென்ன நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல பழக்கங்கள், நல்ல செயல்பாடுகள் நீங்கள் எல்லாம் செய்கிறீர்களோ அதுல என் ஃப்ரெண்டும் இருக்கணும், என் நண்பனும் இருக்கணும். எதுலெல்லாம் என்னுடைய நண்பர் தவறு செய்கிறாரோ, தடுமாறுகிறாரோ, வழி தவறி போகிறாரோ, பாவங்கள் செய்கிறார்களோ அதை நான் அவரை தட்டி செய்யாதே என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும். இவர்கள்தான் நல்ல நண்பர்கள், அவர்களை தவிர என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். சொன்னால் இது போன்ற நல்ல நட்புகள் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் கூடுதலாக இருக்கும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு செய்தி, நாம் தேர்வு செய்யக்கூடிய நட்பு என்பது அவர்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட, நான் மரணித்து விட்டால், நான் மரணித்து விட்ட செய்தி அவர்களுடைய காதில் கேட்டுவிட்டால், நல்ல சகோதரன், நல்ல நண்பன் என்று சொல்லி என்னுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளி, என்னுடைய ஜனாசாவை தூக்கி சென்று எனக்காக வேண்டி ஜனாசா தொழுது என்னை அடக்கம் செய்ததற்கு பிறகு என்னுடைய நண்பன் மரணித்து விட்டானே என்று சொல்லி அழுது கண்ணீரோடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய நண்பர்களை ஒரு பொழுதும் யாரும் எவரும் எதற்காகவும் இழந்து விடாதீர்கள். அது போன்ற நட்புகளை எல்லாரும் உருவாக்குங்க. என்னுடைய நட்பு எப்படி இருக்கணும்னு சொன்னா, தக்குவாதாரியாக இபாதத்து செய்யக்கூடிய நல்ல பழக்கங்கள் கொண்ட நட்பை நான் இழக்கவே கூடாது. காரணம் என்னன்னா, அவன் என் ஜனாசாக்கு வந்து துவா செய்வான். காரணம் என்னன்னா, நான் மவுத்தானு சொன்னா எனக்கு ஓடி வந்து நின்று எல்லாமே செய்வான். காரணம் என்னன்னு சொன்னா, என்னுடைய ஜனாசால நின்று தொழுகுவான். அவங்களுடைய துவாவெல்லாம் நமக்கு வேணுங்க. அப்ப அது போன்ற நட்புகளை ஒவ்வொருத்தரும் தேர்வு செய்து நல்ல நண்பர்களை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அந்த நட்பை ஒவ்வொருத்தரும் கடைபிடித்து அந்த நட்பை இழந்து விடாமல், அந்த நட்பு என்பது இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் பயனடையக்கூடிய ஒரு நல்ல நண்பர்களாக எல்லோரும் தேர்வு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதன் மூலம் அல்லாஹ் நாளை மறுமையிலேயே சொர்க்கத்தை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருகின்றான் என்பதையும் நாம் தெரிந்தோம். அதற்கு ஆசைப்பட்டு நல்ல நண்பர்களை ஒவ்வொருத்தரும் தேர்வு செய்து கொள்ளுமாறு கூறி என்னுடைய ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அலைக்கும்